ஒரு கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி சொல்லலாம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே ஒரு உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். மகரம் ராசி அப்படிங்கிறது சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை ரொம்ப உற்சாகமாக வச்சுக்கோங்க. இருந்தால் கூட அவங்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதிச்சிங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க. மகர ராசி அன்பர்கள் ரொம்ப அற்புதமானவங்க, மென்மையானவங்க, நாகரிகமானவங்க. ஆனால் நேரம் வரும்போது தங்கள் உறுதியை காட்டக்கூடிய ஒரு ராசின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்கார்ட்ட பொறுத்த வரைக்குமே யார்கிட்டையுமே ஒரு எதிர்த்து நிற்பதை முக்கியமாக இவங்க வெறுப்பாங்க. மகர ராசிக்காரர் மற்றவங்க கோபப்படும் போது கூட ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. அதே மாதிரி புரிதலுமே இவங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு ஏ முதல் ஜெட் வரைக்குமே எல்லாமே திட்டமிட்டு நடக்க வேணும் அப்படின்னா மகர ராசி கூட டேட்டிங் செய்யுங்க. அவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க. திட்டமிட்டு எந்த ஒரு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா கூட அதை என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கிற ராசினால் எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்க அவங்க எந்த ஒரு எல்லைக்குமே போவாங்க. இதனால தான் ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது யாராலுமே இந்த மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ரகசியமானவங்கள் அல்ல. அவங்க தன்னை சுற்றி ஒரு சுவர் எழுப்பிக் கொள்வதை ஒருபோதுமே விரும்ப மாட்டாங்க. இருந்தால் கூட அவங்களோட மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மகர ராசிக்கார்கிட்ட ஒரு பாராட்டு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அவங்க எல்லாத்தையும் போலவே ஒரு ஆழமாக நேசிப்பாங்க. இருந்தால் கூட ஒருவர்கிட்ட தன்னோட மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டாங்க. இருந்தாலும் காலப்போக்கில் அந்த மகர ராசிக்காரர் தன்னோட துணைக்கு அர்ப்பணிப்பானவங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 10வது வீடாக அமைஞ்சிருக்கு. இது சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இது பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு நீதி நேர்மையோடு வாழ்வாங்க. அதே மட்டும் இல்லாமல் இது ஒரு நிலராசி. ரொம்ப பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பாங்க. இவங்களோட முக்கிய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோமா ஒரு கடின உழைப்பு, பொறுமை, நிர்வாகத்திறன், யதார்த்தமான ஒரு சிந்தனை, இது எல்லாமே இருக்கும். முதலை போன்ற ஒரு அமைப்பு, அதாவது முன்பாதி முதலை போன்ற அமைப்பு இருக்கும் மற்றும் பின்பாதி இந்த மீன் போன்ற அமைப்பில் இருக்குமா. இந்த ராசி ஒரு சகிப்புத்தன்மையும் தொழிலில் ஒரு அதீத கவனத்தையும் கருமமே கண்ணாக குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி சனி பகவான், அதாவது ஆயுள் மற்றும் தொழில் காரகனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசி. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்நாளில் பெறக்கூடிய அற்புதமான யோகங்கள் என்ன, அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே இதில் உத்திராடம் 2, 3, 4 பாதம் முதல் திருவோணம் 1, 2, 3 பாதம் 4, அவிட்டம் 1, 2 பாதம் வரைக்குமே இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். அதே மாதிரி இந்த மகர ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோமா சனி, உச்சமடையக்கூடிய கிரகம் செவ்வாய், நீசமடையக்கூடிய கிரகம் குரு, சனி. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்குமே சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சனி. இதனால் இந்த கிரகத்தில் வெப்பமோ வெளிச்சமோ குறைந்து குளிர்ச்சியும் இருளும் நிறைந்து காணப்படும். நவ கிரகங்களில் ரொம்பவும் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி தான். இதனோட சுற்றுப்பாதை மற்ற எல்லா கிரகங்களையும் விடவும் பெரியதாக இருக்கும். சனியோட நிறம் கருப்பு கருநீல நிறமாகும். இந்த கிரகத்தை சுற்றி வளையம் போன்ற அமைப்புகள் காணப்படும். மனிதர்களில் உடல் ஒளி குறைந்து நடை தளர்ந்து போனவங்க, அதாவது முதியவர்களாகும். சனியும் ஒளி குறைந்த நடை தளர்ந்த கிரகம் அப்படிங்கிறதுனால தான் முதியவர், உடல் ஊனமுற்றவர், நோய் வாய்ப்புட்டு படுக்கையில் இருக்கிறவங்களோட குறிக்கக்கூடிய ஒரு சனியாகும். சனியோட சுற்றுப்பாதையும் தெரியாது. அதே மாதிரி முதியவர்களோட அனுபவமும் எனவே அனுபவசாலிகளை குறிப்பது ஒரு சனின்னு சொல்ல முடியும். ஒரு சனி மெதுவாகவே நகர்வது போல வயது முதிர்ந்தவர்களும் உடல் ஊனமுற்றவங்களும் நோயாளிகளும் மெதுவாக நடப்பாங்க. அதனால தான் வயது முதிர்ந்தவங்களை குறிப்பது இந்த சனி ஆகும். சனி ஒரு குளிர்ச்சியான கிரகமாகும். குளிர்ச்சி மருத்துவ சாஸ்திரத்தில் கபம் அல்லது சிலேத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபம் மீறினால் மரணம் அப்படிங்கிறது மருத்துவ சாஸ்திரம். அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்னு முத்தோஷங்களிலேயே கபம் அப்படிங்கிற தோஷம் அதிகரிப்பதனால தான் மரணமானது ஏற்படுவதாக இருக்குது. இதன் காரணத்தினால தான் ஜோதிடத்தில் சனியை ஆயுள் காரகன் அப்படின்னு அழைக்கிறாங்க. கிரகங்கள்லேயே அதிக ஒரு சூரிய வெளிச்சம் இல்லாத கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி தான். அதுபோல தான் மனித உடல்லையுமே அதிக வெளிச்சம் இல்லாத உடல் உறுப்பு கால்கள் ஆகும். கால்களில் குறிப்பாகவே மூட்டு, முழங்கால்,
கணுக்கால் ஆகிய பகுதிகளில் இயற்கையாகவே இது அதிக வெளிச்சம் படாது. மேலும் செயற்கையாகவும் கால்களில் சூரிய ஒளி விழாமல் மனிதர்களால் மறைக்கப்படுகிறது. எனவே தான் மூட்டு, முழங்கால், கணுக்கால் ஆகிய உறுப்புகளை இந்த மகர ராசி குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தில் அதிக வெளிச்சம் விழாத உறுப்பு தாடையாகும். எனவே தாடையை குறிப்பதும் இந்த சனியாகும். சனியோட நிறம் கருப்பு அப்படிங்கிறதுனால பூமியில் கருப்பு நிறத்தில் இல்லவை எல்லாமே சனியின் ஆதிக்கத்தில் உள்ளையா சொல்லுவாங்க. கருப்பு நிற காகம், கருப்பு நிற எருமை, கருப்பு நிற தானியமான எள், கடுகு, கருப்பு நிற உலோகமான இரும்பு, அடுப்புக்கரி, நிலக்கரி, கருநீல நிறம் கொண்ட நீலக்கல் போன்றவை எல்லாமே சனியின் ஆதிக்கத்தில் உள்ளதா சொல்லுவாங்க. சனியோட நிறமும் கருப்பு அல்லது இருட்டு மனிதர்களோட விதியும் ஒரு வகையான இருட்டு தான். இருட்டுக்குள்ளே ஒளிந்திருப்பதை காண்பதும் கடினம். விதியை முன்கூட்டி அறிந்து கொள்வதும் ஒரு கடினமாகும். இதனால தான் சனியை விதிக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து பொருட்களையும் மொத்தமாக கல்வி கொள்ளக்கூடிய தன்மை இருட்டுக்கு உண்டு. எனவே எதையும் வெளிக்காட்டாமல் தன்னுக்குள்ளே மறைத்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த சனிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாக பேசாமல் விஷயங்களை மறைத்து பேசுவது அல்லது பொய் பேசுறது குறிக்கக்கூடிய கிரகம் தான் இந்த சனியாகும். ரகசியங்களை குறிக்கும் கிரகம் சனியாகும். இருட்டறை, அதே மாதிரி சேமிப்பு கிடங்கு, நிலங்கரி, சுரங்கங்கள், சுரங்கப்பாதைகள், குகைகள் போன்ற இடங்களில் இருள் நிறைந்து இருக்கும் இத்தகைய இடங்கள் சனியின் ஆளுமைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா கிரகங்களுமே பார்த்திங்களா ஜாதகத்தில் தசா புக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் திசா புக்திகளோட கோச்சார பலமும் அதிகமாகும். ஒருவர் பிறந்த ராசிக்கு 12, 1, 2 ஆகிய வீடுகளில் சனி பகவான் வரும்போது 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதே போல தான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் வரும்போது அர்த்தாஷ்டம சனியாக பலன் தருகிறாரு. ராசிக்கு 7ஆம் வீட்டில் வரும்போது கண்டக சனியாக, ராசிக்கு 8ஆம் வீட்டில் வரும்போது அஷ்டம சனியாக பலன்களை கொடுப்பாரு. நமக்கு குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள், உடல்நல குறைவு, விபத்து, வியாபாரத்தில், தொழிலில் கடன் நஷ்டம் இது எல்லாம் ஏற்பட்டால் கூட, அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இடமாற்றம் இது எல்லாமே நடந்தாலும், வீட்டில் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம படிக்காமல் விஷத்தனங்கள் செஞ்சாலும் சனியனே உன்னை 7.5 சனி பிடிச்சு ஆட்டுது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. உன்னை புதன் பிடிச்சு ஆட்டுகிறது, கேது பிடிச்சு ஆட்டுகிறான் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு திசா புத்தி மூலம் ஒருவருக்கு கெடுதல் வந்தாலுமே சனீஸ்வரரோட தலைதான் உருளும். இதில் சிறிதளவு உண்மை கிடையாது. எல்லா கிரகங்களுமே நன்மை தீமை செய்கின்ற அதிகாரம் இருக்கு. சனி மட்டுமே கெடு பலன்கள் தருவார் அப்படிங்கிற எண்ணம் நம்மளிடையே தவறாக ஏற்பட்டு விடுது. இப்படி சர்வ வல்லமை பெற்ற சனி கிரகம் ஒரு ராசியை கடக்க ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் ஆகிறது. அந்த வகையில் தான் சனி பகவான் தன்னோட உச்ச ராசியை அடைய சுமார் 30 ஆண்டுகள் பிடிக்குமா. இதனால் பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், முதியோர், ஆதரவற்றோர், கடின உழைப்பாளி, தொழிலாளி, பாரம் தூக்குறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போனவங்க எல்லாமே செய்யக்கூடிய உதவியும் தொண்டும் சனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிக்குமா. சனிஸ்தனமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு அன்னதானம் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்பதிகளில் பெருங்குளம் சனி பரிகார ஸ்தலமாக அமைச்சிருக்கு. சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபடலாம். சனிக்கிழமை நாளில் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வடைமாலை சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் 8 சிதறு தேங்காய் உடைத்து வழிபடலாம். ஏழைகளுக்கு, குறிப்பாகவே வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்லெண்ணெயை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி முடியாதவங்களுக்கு, சாலையோரம் வசிக்கிறவங்களுக்கு இரும்பு சட்டி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சனியின் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அன்னதானம், வஸ்திரஸ்தானம் செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடலாம். இந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு 3ல் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையினால் அதீத ஒரு துணிச்சலும், 4ல் உச்ச சூரியனால் தொழிலில் ஒரு வளர்ச்சியும், 5ல் சுக்கிரனால் யோகமான பலன்களையும் எல்லாமே கிடைக்க போகிறது. நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் 6ல் குரு இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள், ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபடலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஏற்றம் நிறைந்த மாதமாக தான் இருக்க போகுது. வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகரிக்கக்கூடும். மேலுமே உங்களோட உடல் நலனும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழலானது தான் இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் இந்த சூழ்நிலை எல்லாமே ஈஸியாக சமாளிப்பீங்க. இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல் வந்தால் கூட அது எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கம் தெரிந்த
நிறைந்த ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த மகர ராசி சொல்லலாம். வேலையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. தொழில் ரீதியான அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கலாம். ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் மாதமாக தான் அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குடும்பம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிர்ஷ்டமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். சொத்து வாங்குவதற்கான சூழலுமே உங்களுக்கு இருக்குது. அதற்கான கொடுக்கக்கூடிய இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வேகமாக நடைபெறும். கடந்த கால சில வாரங்களாக இருந்து வந்த தடை தாமதங்கள் இது எல்லாமே விலகி நினைத்த காரியங்கள் எல்லாமே வேகமாக செஞ்சு முடியறதுக்கான ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்தில் பார்த்திங்களா இருந்து சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் தான் இருக்கும். திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உங்களுக்குள்ள ஒரு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பண வசதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, பண பொருளாதார செலவு விஷயத்தில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது. இருந்தால் கூட 2வது இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தோன்றி பெரிய அளவுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதன் வக்கர நிவர்த்தி அடைவதனால கடன் அல்லது பண நெருக்கடியுமே இந்த டைமில் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா மகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களோட முயற்சிகள் நேர்மையாக இருப்பது அவசியம். முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னா கூட அலுவலக ரீதியான அல்லது தொழில் ரீதியான சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த சில வாரங்களுக்கு இருக்கக்கூடிய இடமே உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிற நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் வேலை பார்க்குறவங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது தான். தொழில் மற்றும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல லாபம் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே மாதிரி அதை சின்ன விஷயமா இருக்கிறத பெருசாக்காமல் பொறுமையை நீங்கள் கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன மகராசி அன்பர்களே, உங்களுக்கு நீ வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.